Welcome to my channel. This is Gladiya. இன்னைக்கு நம்ம Photoshop tutorial part 10ல என்ன டூல் பார்க்க போறோம்னா பெயிண்ட் பக்கெட் டூல் பார்க்க போறோம். பெயிண்ட் பக்கெட் டூல் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு எம்டியாக ஒரு டிசைன் பண்ணுறீங்க, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருக்க ஒரு இமேஜில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் செக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கலர் ஃபில் பண்ணுறதுக்கு தான். இப்போ நான் பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்திருக்கேன். ஷார்ட்கட் கீ ஜி. பெயிண்ட் பக்கெட்டில் 2 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் டூல் ஒன்று, இன்னொன்று நார்மல் சாலிட் கலர் ஃபில் பண்ணுறது. இப்போ ஃபஸ்ட்டு சாலிட் கலர் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் நான் காமிச்சிட்ருக்கேன். பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு மேலே ப்ராப்பர்ட்டி பாரில் ஃபோர்க்ரவுண்ட் கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற கலரை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒன்று, பேக்ரவுண்ட் கலர் ஒன்று. இதை ஒரே நேரத்தில் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோர்க்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் எப்படி வேணுமோ நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கலர் பிக்கரில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற கலரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஃபோர்க்ரவுண்ட் கலருக்கு பதிலாக பேட்டர்ன் செலெக்ஷன் பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி பாரில் பேட்டர்ன் செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வேணுன்ற பேட்டர்னை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஃபில் பண்ணுற பேட்டர்னை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஸ்கேல் பண்ணோன்னா அந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் போனீங்கன்னா ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லையா, அது கீழே பேட்டர்ன் ஓவர்லே இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற மாதிரி பிளெண்ட் மோட், ஒப்பாசிட்டி, ஸ்கேல் இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பிளெண்ட் மோடில் போயிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஸ்டைல் மாற்றி பாருங்கள். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்களாம் ஒரு இமேஜில் இருந்து பேட்டர்ன் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் எந்த இமேஜில் இருந்து அந்த டிசைனை பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணணுமோ இமேஜ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இமேஜோட சைஸை ஜூம் பண்ணிவிட்டு க்ராப் டூல் எடுத்துகிட்டு க்ராப் பண்ணுங்க. க்ராப் பண்ணதுக்கப்புறமா அதை பேட்டர்னாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எடிட் மெனுவில் போயிட்டு டிஃபைன் பேட்டர்ன் கொடுங்க. பேட்டர்னுக்கு வேணும்னா நீங்கள் நேம் கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அது ஒரு பேட்டர்னாக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு எந்த ஃபைலில் வேணுமோ அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே பெயிண்ட் பக்கெட் டூலில் பேட்டர்ன்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு பேட்டர்ன் நான் க்ரியேட் பண்ண பேட்டர்னை செலக்ட் பண்ணேன். இப்போ அந்த பேட்டர்ன் ஃபில் ஆயிடுச்சு, நம்மளோட ஃபைலில் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கேல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ ஸ்கேல் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் வெப்சைட் இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரோ இல்லை இமேஜோ உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா, அப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட்டோட பேக்ரவுண்டுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது கிரேடியன்ட் டூல் போகிறோம். பெயிண்ட் பக்கெட்டில் ஃபஸ்ட்டாக இருந்தது கிரேடியன்ட் டூல். அந்த ஆப்ஷன் போயிட்டு ப்ராப்பர்ட்டி பாரில் போயிட்டு கிரேடியன்ட் எடிட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ப்ரீசெட், அதாவது ஒரு கிரேடியன்ட் கலர் ஆப்ஷன் எடுத்துகிட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன கலர் வேணும், எண்டில் என்ன கலர் வேணுன்றதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த கலர் ஃபில் ஆயிரும், டபுள் கலர். இப்போ கிரேடியன்ட் டூலில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது.
ரேடியல், லீனியர், டைமண்ட், ரெஃப்ளெக்டட், ஆங்கிள் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி பாருங்கள். கிரேடியன்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த இடத்துல கலர் ஆட் பண்ணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் பிக் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் ட்ராக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம பெயிண்ட் பக்கெட் டூல் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ ஒரு இமேஜ் எடுத்து அந்த இமேஜில் நீங்கள் இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜில் இந்த கலரை பிக் பண்ணி எரேஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னால் பேக்ரவுண்ட் லேயரை டபுள் கிளிக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கலர் பிக்கர், ஏதாவது ஒரு கலர் பிக்கர் இல்லைன்னா செலெக்ஷன் மெனு, ஏதாவது ஒரு மெனு டூலில் நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த ஆப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பெயிண்ட் பக்கெட் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபில் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நான் இப்போ இன்னொரு இமேஜ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக பேக்ரவுண்ட் கலரை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபைலோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதாவது இமேஜ் சைஸ் கிடையாது, ஃபைலோட சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இமேஜ் மெனுவில் போயிட்டு கேன்வாஸ் சைஸ் கொடுக்குறேன். கேன்வாஸ் சைஸில் போயிட்டு ரிலேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபைலோட சைஸ் அதாவது கேன்வாஸ் சைஸ் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி வித் அண்ட் ஹைட் கொடுங்க. இப்போ இமேஜை சுற்றி உங்களுக்கு பேக்ரவுண்டில் எம்டியாக இருக்குது இல்லையா, இப்போ அங்கே நமக்கு வேணுன்ற மாதிரி பேட்டர்னும் இல்லை கலரும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் கிரேடியன்ட் டூல் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு கிரேடியன்ட் ஆப்ஷன், அதாவது ஏதாவது ஒரு டபுள் கலர் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்டில் அதை நான் ஃபில் பண்ண போகிறேன். அதுக்கு அகெயின் நான் ஒரு எம்டியாக ஒரு லேயர் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஷார்ட்கட் கீ ctrl+shift+n எம்டி லேயருக்கு, இல்லைன்னா லேயர் பேலட்லேயே உங்களுக்கு எம்டி லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்ரவுண்டில் ஒரு கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு க்ரீட்டிங் கார்டு இந்த மாதிரி கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டிசைன் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்தும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி அனுப்புறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி க்ரீட்டிங் கார்டு இல்லை விசிட்டிங் கார்டு இதெல்லாம் நான் சொல்லித்தர டூல்ஸு இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.